டேய் அப்ப தெரிஞ்சா சொல்லுவா, அப்ப தெரியல என்னடா அர்த்தம்? ஏங்க நீங்க கேள்வி வெட்டியா? சரியா. கோமாளி அவதாரம் எடுத்தது யார் அப்படின்னா என் பாட்டன் மகா விஷ்ணு. எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏயா போட்டு மறைக்கிற இவ்வளவு நேரம் இழுத்து அடிக்கிற? கோமாளி வேதம் போடுறோம். கோமாளி வேதம் போட்டோன்னு எங்களுக்கு தெரியும்ல. நீங்க கேப்பீங்க, இதை நாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போவோம். கோமாளி வேஷம் போட்டது மகாவேன் பாட்டன் பரந்தாமன் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு போட்டார்ல. சாமி இது மட்டும் இல்ல, எவ்வளவுனாலும் கேளுங்க, எங்க அண்ணன் சொல்லுவாரு. சரி போட்டார்ல. ஏன் கோமாளி அவதாரம் எடுக்கணும் சொல்லு, அத சொல்லு. அவர் ஏன் கோமாளி ஏன் கோமாளி வேதம் போடுறோம்னு தெரியுமா? ஏன் ஏன் கோமாளி வேதம் போட்டாரு? அதான் நான் கேட்கிறேன். முதல்ல வந்தோடனே நோட்டீஸ் படிக்கிறதுக்காக கோமாளி வேதம் போட்டாரு. தலையோட்ட எழுத்த நோட்டீஸ் படிக்கிறதுக்காக கோமாளி வேஷம். முதல்ல கோமாளி வேதத்தானே நோட்டீஸ் எல்லாம். ஏய் இங்க யாரு மகாவிஷ்ணு நோட்டீஸ் படிக்கிறதுக்காக வந்து கோமாளி வேஷம் போட்டாரா? படிக்கலையா? இது ஒண்ணுமே தெரியல அவருக்கு. யாரு மகாவிஷ்ணு வந்து நோட்டீஸ் படிச்சாரயா? மகாவிஷ்ணு என்ன வேதம் போட்டாரு? கோமாளி வேஷம் போட்டாரு. அப்ப கோமாளி வேதம் போட்டா முதல்ல வந்து நோட்டீஸ் படிக்கணும். அவர் படிக்கல, எதற்காக போட்டார்? வேற காரணம் அதுக்கு ஒரு ஐயா, அவர் வந்து மக்களை சிரிக்க வைக்கணும், மாற்று வேஷம் போட்டு. மக்களை சிரிக்க வைப்பதற்காக இல்ல, ஒருவரை மட்டும் சிரிக்க வைப்பதற்காக. ஒரு ஆளை சிரிக்க வச்சாலும் மக்கள் தானே, சும்மா ஓடிக்கிட்டு. ஒரு ஆள்லாம் மக்கள் இல்ல, ஒருமை பன்மை என்று இருக்கிற தமிழ்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு ஆளை சிரிக்க வைப்பதற்காக, அதுக்காகத்தான் மாறு வேடம் போட்டாரு. யார் வேடம் போட்டு கோமாளி வேஷம் போட்டு நடிச்சாரு. யாரை சிரிக்க வைக்கிறதுக்காக, எதற்காகன்னு சொல்லு. அதான் ஒருத்தர் சிரிக்க வந்து யாரு எதற்காக? அன்னைக்கு கூட்டமே இல்லையா? ஒருத்தர் மட்டும் தான் நாடகம் பார்த்தாரா? ஒருத்தர் மட்டும் இல்லை, இது மேலோகத்தில் நடந்தது, இங்க நாடகம் நடக்கல. மேலோகத்தில் நடந்தது இங்க வந்து ஏன் கேக்குறீங்க? அங்க மேலோகத்தில் அங்க இருக்கு, இது கோட்டை. ஏய் இங்க மைக் நல்லா இருக்கு, எங்க உள்ள பிரச்சனை? ஏன்டா அங்கேயே போய் நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க நல்லா இருக்கு, இந்த மைக் கிண்ணீர்னு இருக்காரு. பாத்து நேத்து மைக் இருந்துச்சு, அது மாதிரி. எங்க அவர் அண்ணே போயிட்டாரு? ரெஸ்ட் எடுப்பாரு. அண்ணே 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 அவர் திடீர்னு ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாதே அவர் சரியா வரும். போய் பார்த்தே ஆகணுமா உங்களை? ஏங்க போட்டாரு? ஏன்டா போட்டாரு? சரி சரி விடுங்க, அவர் யாரு போட சொல்றது? சரி அதை விடுங்க. உங்க குல கடவுள் யாரு? அத்தியா தெரியல அவருக்கு. நம்ம கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நம்மகிட்ட பேசி ஜெயிக்க யாரு? பிரம்மனுடைய தலையில சிவனுடைய கையாகப்பட்டதாகப்பட்டது கவர்ந்து இழுக்கப்பட்டது. ஆமா, உடனே கவி பிடிச்சிருச்சு. கை பிடிச்சிருச்சு. அப்புறம் நாங்க போய் ஆளு கூட்டிட்டு வந்துட்டோம், அதை போய் இது பண்ணி எடுத்தோம். ஒண்ணு என்னைய சொல்ல விடு, இல்ல நீ சொல்லு. எது கவி பிடிச்சிருச்சு? பிரம்மனுடைய தலையாகப்பட்டது சிவபெருமானுடைய கைய கவி பிடிச்சிருச்சு. அப்ப என்ன எது தலைய கையாகப்பட்டது வரல. அப்புறம் நாய் அத்துக்கிட்டு போய் கடிச்சிச்சு. நாய் இல்ல, கதையே மாட்டி விட்டு என்னையும் குழப்பி விட்டு சாமி படிச்சதே மறந்துட போறாரு. அப்புறம் அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, மகாவிஷ்ணு கோமாளி அவதாரம் எடுத்து அது முன்ன முகத்துல புன்னகையை காட்டி அப்பேற்பட்ட கையாகப்பட்ட விடுவிப்பதற்காக மகாவிஷ்ணு கோமாளி அவதாரம் எடுத்தார். சரி, உங்க குல கடவுள் யாரு? குலக்கடவுள் முனியசாமி. கதையின் முறைப்படி குலக்கடவுள் யாரு? முருக கடவுள். முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு? 6 படை வீடு. 6 படை வீடு தானே. அந்த 6 படை வீடு என்னென்ன? 6 படை வீடு. அண்ணே தெரிஞ்சா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். அம்மா அசிங்கப்பட்டக்கூடாது. அம்மா இப்ப நேரம் ரொம்ப நீங்க அசிங்கப்படாம தான் இருக்கீங்க. முருக கடவுள் நம்ம குல கடவுள். ஏய் இங்க போங்க, போங்க போ. மைக் எங்க நல்லா இருக்கு, போய் அங்கிட்டு. மைக் அருமையா இருக்கீங்க, போய் அங்கிட்டு போ. ஹலோ 6 படை வீடு. அண்ணே இந்த பக்கம் நீ இங்க போங்க. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. எங்க மைக் அருமையா இருக்கு. 6 படை வீடு. இந்த 6 படை வீடுல இந்த 6 படை வீடுல ஒரு 3 படை வீட சொல்லுங்க. ஏங்க 6 படை வீடு சொல்லுவா. அப்புறம் சரி சொல்லு. எங்க முருகன் எங்க தெய்வம், எங்களை வாழ வைக்கிறவரு. ஆமா, அவர் நம்பித்தான் எங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருதும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. சுக்குக்கு மிஞ்சிய இதுவும்ல. அதை நான் சொல்லிட்டேன், நீ படை வீட சொல்லு. முருக கடவுள் எங்களை மட்டும் காப்பாத்தல. வாங்கப்பா, என்ன வரையிலா? சாமி சத்த ரசி எனக்கு பீடி பண்ணு. போட்டா 20 ரூபா அப்படியாப்பா? ஏங்க நீங்க போய் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தாங்க. டேய் இங்க வாயா, இங்க படை வீடு 6 படை வீடு பேரை சொல்லு.
சொல்றாங்க. சொல்றேன் அண்ணே வாணே. அவர் 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 ஓட்டு நீ சொல்லு. 6 படை வீடு சொல்லு. ஓலை வீடு, ஆ? குடிசை வீடு, ஓலை ஓட்டு வீடு, சிமெண்ட் சீட்டு, கூலிங் சீட்டு, டவுல் மாடி. டேய் ஐயா இங்க வாங்க. மறுபடியும் வருஷப்படி சொல்லுங்க. ஓலை வீடு, ஓலை வீடு, குடிசை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் சீட்டு, சிமெண்ட் சீட்டு, கூலிங் சீட்டு, கூலிங் சீட்டு, டவுல் மாடி. டவுல். ஆமா 6 வீடு வந்துருச்சா? ஏய் ஆனா அது இல்ல முருகனுக்குள்ள படை வீடு. உண்மையான படை வீடை சொல்லு. உண்மையானதுன்னா வீடு எப்படி கட்டினான்னு கேக்குறீங்களா? உண்மையான முருகப்பெருமான் அமர்ந்த முதல் படை வீடு எது? 2வது படை வீடு எது? 3வது படை வீடு எது? அது வந்து அண்ணே அண்ணன் இல்ல நீ சொல்றாங்க. 6 படை வீடுல ஆ. அது என்ன முதல் வீடு என்னது? முதல் வீடு ஏன் கேக்குற? சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரியாம நாடத்துக்கு வருவாங்க. சரி சொல்லு தெரிஞ்சா. திருப்பரங்குன்றம். மொகரையில முள்ள ஒட்டி அடிக்க. சரி 2வது படை வீடு பழனி. ஏய் 2வது படை வீடு பழனி எப்பறா வரும்? எனக்கு தெரியாதா? மாத்தி சொன்னேன். ஜவா திருச்செந்தூர். திருச்செந்தூர். ஓ மொகரையில ஒன்னே வச்சு நாடா ஆடனாலும் கிளுக்குன்னு தான் இருக்கும். சரி 3வது படை வீடு எது? அது பஞ்சாபரது பழனி. இப்பதான் சரியா பேசிருக்க. பழனி. அப்ப பழனியை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. தெரியும். இப்ப பழனிக்கு எத்தனையோ முருகன் கோயிலா இருந்தாலும் பழனிக்கு தானே காவடி எடுத்து போறான். ஆமா. இந்த பழனிக்கு முதல்ல காவடி எடுத்து போனது யாரு? எங்க பெரியப்பா. ஏய் ஏய் பெரியப்பா எடுத்தார் முத காவடி. அவர் நம்ம சின்ன தாத்தா. சின்ன தாத்தாவா? ஏய் காவடி எடுக்கிற முறை முதல்ல கொண்டு வந்தது யாரு? முதல்ல எப்படி இந்த காவடிங்கிற வழக்கம் உருவானுச்சுன்னு சொல்லு. காவடி எடுக்கிற அன்னைக்குன்னு சத்தியமா நான் ஊர்ல இல்லை. அன்னைக்கு எங்க அண்ணன் தான் இருந்தாரு. அவர்கிட்ட கேள்வி. நான் இருந்தேன். இவனை காணாம நான் ஊரா தேடி போயிட்டேன். சொல்லி தொலைங்கடா. யாரா முதல்ல காவடி எடுத்தது? அம்மா காவடி யாருமா எடுத்தது? ஒழுங்கா சொல்லிருங்க. காவடி இந்த முளைப்பாறை எடுத்தது, பொங்கப்பாறை எடுத்ததெல்லாம் சொல்லிருங்க. யார் எடுத்தது? காவடி எடுத்தவர் யார்? முதல்ல காவடி பழனி மலைக்கு முதல்ல காவடி எடுத்தது யார்? செய்யங்கொண்ட பழனிசாமி செட்டியார். அந்த காவடியில் நான் ஒரு இன்னிசை பாடகரா போடக்கூடிய ஆளு. அது வருஷம் போறது தெரியுதாயா? அவர் பேரை மறந்துட்டேன். சரியா பேரை சொல்லிவிட்டியே. ரத்னவேல் அகில பாரத முருகா சேவா சங்கம். நான் பாட போற ஆள் தான். அதுல அதை கேட்கல. முதல்ல சரி விடியா புராணமே வேணாம்யா. அது வேணாம். நம்ம கதைக்கு வந்துருவாரு. வரலாறு பேசுவோமா? என்ன வேணாலும் பேசுவான். ஐம்பெருங்காப்பியம் தெரியுமா? ஒரு சிகரெட் இருந்தா கொடுங்க. ஏய் ஐம்பெருங்காப்பியம் தெரியுமா? ஐயா வாங்க. நீங்க தாங்க தெரியாது. பெரிய மனுஷன் தான். இந்த ஐம்பெருங்காப்பியம் இருக்குல்லங்க. அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னு சொல்லுங்க. 5 இருக்குல்ல, அது என்னென்னு சொல்லுங்க. வரலாறு இதை பேசும். இது எல்லாரும் அதாவது யாருக்கு தெரியாது. ஏன்னா அது யுக கணக்கில் நடந்தது. ஐம்பெருங்காப்பியங்கள் மணிமேகலை. என் மொட்டை நாக்க உனக்கு மணிமேகலை தான். சிவசிந்தாமணி, அதான் வளையாபதி, குண்டலகாசி, காளியம்மா. காளியம்மாவா? அஞ்சம்மாவா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகாசி, காளியம்மா, அஞ்சம்மா. ஏன் நீங்க முந்துறீங்க? சொல்ல மாட்டாருங்க. யார் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்களா சொல்லிட்டா அப்புறம் நம்ம அப்படியே அவுட் ஆயிருமா? எல்லாம் தெரியாதா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, மணிமேகலை, சிவகாமி, ராதா செல்வி, ஜெயபிரியா, பவதராணி. பவதராணியா? பவதாரணி. பவதராணி இல்லையா, பவதாரணி. சரி. அது இல்லைங்க. நீங்க சொல்றது நாட்டிய தாரகைகள் பேர்லாம் சொல்றீங்க. நான் சொல்றது ஐம்பெருங்காப்பியங்கள் புனிதமானது. இந்த சிலப்பதிகாரம் இருக்குல்ல, இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியது யார்? சிலப்பதிகாரத்தை எழுதியது யாரு?
எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எதுக்கு தாண்டா வர்ற? என்னையா கேளு, நீனே கேட்டு எங்கள்கிட்ட பதில் கேட்க. ஐயோ, நான் உங்ககிட்ட பதில் கேட்கிறேனா? எனக்கு டென்ஷன் ஆகுது. கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லணும். நம்மளா சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை எழுதியது யாரா? நானே பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்ட்ட காட்டி அவரே போக சொல்லிட்டாரு, வேடா போடா வீட்டுக்கு போடான்னு. சரி, சிலப்பதிகாரத்தை எழுதுறது யாருன்னு கேட்கறான்ல. திருக்குறளை எழுதியது யாரு? திருக்குறளை எழுதியவர் வள்ளுவர் பிறந்தகை திருவள்ளுவர். ஒண்ணுமே தெரியல. திருவள்ளுவருக்கு கோயில் எங்க இருக்கு? திருவள்ளுவருக்கு கோயிலா? தெரியாது, அவர்கிட்ட போய் கேட்டு. திருவள்ளுவருக்கு கோயில் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு திருவள்ளுவருக்கு? எங்க இருக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது எனக்கு. ஏனே அவர்கிட்ட போய் தெரியாது. தெரியாது அவனுக்கு, எனக்கு தெரியாது. அறிவட்ட முட்டா பையல. சரி, இங்க வாங்களே. விவேகானந்தர் இருக்காருல்ல? ஆமா. விவேகானந்தரை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க? சரி, இங்க வாவே, இங்க வாவே, நீ வாவே. விவேகானந்தர் நேத்து வரப்ப காட்டுனேன். விவேகானந்தர் தெரியும் நீ இல்ல? விவேகானந்தர் யாரு? எனக்கு தாய்மாமே. தெரியாம கேட்டேன், மன்னிச்சிரு. பால்சாமி தானே? ஏய், சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி தெரியுமா? அம்மா கோவலன் கண்ணையே அவர் 2 பேருக்கு சண்டை, குடும்பம் பிரிஞ்சு போய் இருந்துச்சு. அப்புறம் நான் அண்ணன் சொன்னா 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்து சரி பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க வச்சுக்கிறான்னு சொல்லி கொடுத்து 2 கிலோ கறி எடுத்து கொடுத்துட்டே வந்தான். நான் உங்கள்ட்ட பேசி கழிச்சேன். நீ வாங்க, என்ன யாருன்னு கேளுங்க. யாருன்னு கேட்கவா? ஏன்டா அந்த பாடு கேட்கறாருனே இவசே படுத்துறியாடா அதை போட்டு என்ன ஏன் கிறுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லியா? நீங்க யாரு? அபிஷேக பிரியா சிவாம், அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தராமால், நடன பிரியா ருத்ரா. ஐயா ஜாமி, நீங்க யாருன்னு கேட்டா அவதாரியா போனா, பலவட்டியா போனா, குச்சிக்காரியா போனா சொன்னா. அப்படியா நான் சொன்னேன்? அப்படி நீங்க தானே சொன்னீங்க அவதாரியா போனா. யாருன்னு கேட்டா இன்னாருன்னு இன்னாரு. நீங்க யாரு? இன்னாரு நான் இன்னாரு. சாமி, நீங்க யாரு? நாரதர். அப்படி சொல்லுங்க. உங்க அப்பா வேறு? அஞ்சரதன் அன்னமியர்ந்தோன் அரணத்தான் இருக்கன் உந்தி பூத்தோன் என்கனன் ஓதிம வாகனன் மலர் செய்யோன் வாணி சென்னிப்படியெல்லாம் போற்றக்கூடிய மதந்த இந்த உலகில் 4 வகையோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ பேதங்களை பட. உங்க அப்பா யாருன்னா அஞ்சரதையும் குத்துனே வந்துரு. உங்க அப்பா யாருன்னா அவரு அப்படின்னா முடிஞ்சு வச்சு. அவரு அப்படின்னா முடிஞ்சு வச்சு. நாரத முடி. நான் சரியா பேசுறேன்னா நீங்க சரியா? நான் சரியா பேசுறேன். பிரம்மா என்ன வேலை பார்க்கறாரு? படைக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? இந்த உலகத்துல 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைக்கக்கூடிய உங்க அப்பா படிக்கிறாரு? ஆமாங்க. ஆட்ட படிச்ச யாரு? எங்கப்பா. ஆட்ட எங்கப்பா. கோழிய எங்கப்பா. குஞ்ச எங்கப்பா. நாய எங்கப்பா. நாய எங்கப்பா. நாய எங்கப்பா. நாய அட நாயே எங்கப்பா தான். நாய எதுக்கு படிச்சாரு? நாயை ஏன் படுத்து இழுத்துக்கிட்டு திரியுது? டேய், ஏன் இழுத்து தெரியுது? ஏய் வைரபரியா? ஐரவனா இருக்கு, காளீஸ்வரனா இருக்காரு. காளீஸ்வரன் இல்லையா? தெய்வம் ஐயா அது. அது ஒரு உயிரினம் தானையா? 84 லட்சம் ஜீவ பேதங்கள்ல நாயும் ஒண்ணு தானையா? ஐயா நாய் ஒண்ணுதான் இழுத்துக்கிட்டே தெரியுது. ஏன் கார்த்திகை மாசம் ஆச்சுன்னா தேதி புக்காயிருது. அதை ஏன் நீ பாக்குற? அது எவ்வளவு நன்றி உள்ள ஒரு ஜீவன் தெரியுமா அது? அத பேசு. சரி, என்ன விஷயம் வந்திருக்கு? சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சு. சத்தமா? ஆமாங்க. ஆமா, மேல இறங்கணும்னா எல்லா இடத்துலயும் அந்த சத்தத்தை ஞாபகப்படுத்தாத. சத்தமா? உள்ள ஆலோலம் சோ என்று சத்தம் கேட்டது. 2 லேடிஸ் இருக்காங்க. தாங்கள் யாரு? நாங்க இந்த இடத்துக்கு காவல்காரர். பேரு? என் பேரு வீரத்தேவன், அண்ணன் பேரு கிள்ளி வளவன். சரி, உங்க தங்களை சந்தித்தது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் ரொம்ப சோகமா சொல்றிய? ஏன்னா நீங்க படுத்துற பாட அந்த மாதிரி என்னைய பயந்துக்கிட்டு. நீங்க சிந்திக்க வைக்கிறதுக்காக நீங்க. உண்மைதான் உண்மைதான். நாங்க இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. உண்மையாதான் உங்களோட வேலை. நீங்க கேட்கிற கேள்வி பூரா இன்னைக்கு கேட்ட கேள்வி நாளைக்கு போய் கேட்டா எங்களுக்கு சொல்ல தெரியாம வருது. இருந்தாலும் நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதுக்காகத்தான். நாங்க கோமாளிதான். கண்டிப்பாக கண்டிப்பா. வாழ்க வாழ்க. சிரிக்க வைக்கிறத விட்டு அதை விட்டு மாறி போக மாட்டோம். வாழ்க வாழ்க. நீ ஓடி வாழ்க. சிரிக்கிறதுக்காக நீங்க சிந்திக்க வைப்பது என்னுடைய வேலை. அதான் சிந்திக்க வைப்பது என்னுடைய வேலை. இயலுங்கிறது வச்சு செய்கிறது பாட்டு நாடகம் நடிப்பு. பொதுவாக பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாமி, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சாமியை பார்த்தா பொருதிங்கிறது. என்ன நேரத்துல பிறந்த என்ன அந்த பெரிய இம்முசியா இருக்கட உன்னை வச்சுக்கிட்டு வண்டியில வந்தாலும் பெரிய துன்பமா இருக்கும் உன்னை வச்சுக்கிட்டு. சரி, அடுத்த காவல் யார் இருக்கிறது? எங்க ஆளு. உங்க ஆளா? உங்க 2 பேருக்குமே ஆளா? சரி, அழைத்து வரேன், நான் பாக்குறேன். போலாம். மாசி மாதத்துல
ஒரு முடிச்சு கூட ஒருத்தன் ஓடி வருவான் நான் பார்த்து என்ன கேட்டாங்க சொல்ல மாட்டாங்க நினைச்சது ஆசைப்பட்டு பார்த்தா பார்த்தா ஊர் மயங்கும் ராஜா கை மலகு கால் மலகு கண்கள் நகர்ந்தாடி பூ போல என்ன எடுப்பாடி பூ போல என்ன எடுப்பாடி கொடுப்பாடி மலையோடு ஆசைப்பட்டு பார்த்தா அவனான பொண்ணு ஆசைப்படி புருஷன் கிடைக்குமே அடி அம்மா அடி பாட்டே முடிச்சிட்டியா சொல்றதுல யாரா நீ இதெல்லாம் அண்ணன்கிட்ட நம்ம இடத்துக்கு நாடகம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பைக்கு விழலாம் குலப்பண்புதோராத வரவேற்று உமக்கினுடைய வாழ்த்து வாழ்க வளமுடன் நீடூடி வாழ்க வாழ்க பெண்மகளே மஞ்சப்பொடி தேக்கையிலே எழுந்த தொட்டு தேச்ச புள்ள